ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பிஜிடிஆர்பியில் வந்து 4th யூனிட்டில் வந்து 6th டாபிக் த ஹீரோ இஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். நான் வந்து ஆக்சுவலி நிறைய ரிசர்ச் வந்து பண்ணும்போது இந்த இது வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ எனக்கு கிடைச்ச ஆர்டிக்கல் அப்புறம் இதில் மெம்ஃபில் பண்ணவங்க அவங்கள பிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் எடுத்தேன். ஸோ யூடியூப்லேயும் சரி தான் நான் ஃபஸ்ட்டு இந்த இது டாபிக் போடுறேன் தமிழில். ஏன்னா ஹீரோஸ் அ பொயட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் போட்டிருக்காங்க. ஹீரோஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போடலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணாமல் நிறையா பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு வந்து அடுத்தடுத்து போடும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் அந்த டச்சஸ் அந்த போயம் வந்து போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் போட முடியல. இப்போ கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் வந்து கோல்டாக இருக்கும். ஸோ இன்னும் சரியாக சரி, ஓகே, எப்படியாவது நம்ம போடணும். உங்களுக்காக தான் படிக்கிறீங்க நீங்கள். கிட்டத்தட்ட 18 வியூஸ் வந்துருச்சு அந்த டச்சஸ் போயம். ஸோ அடுத்து படிச்சுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு அந்த வியூஸ் ஏற எனக்கு இன்னும் போடணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் தேடி கண்டுபிடிச்சி ஆர்டிக்கல்லாம் ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து இந்த ஷார்ட்டாக வந்து இந்த போயம் வந்து த ஹீரோஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இதை வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். சரி, நான் ரொம்ப பேச வரும்ல, வாங்க நம்ம போயம்குள்ளே போயிடலாம். சாரி உங்களை ரொம்ப டிலே பண்ணியிருந்தா. ஓகே, இதை வந்து எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா, த ஹீரோ இஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் எழுதுனது வந்து தாமஸ் கார்லைல். இவர் வந்து எப்போ பிறகுறாருனா 4th டிசம்பர் 1795 ஸ்காட்லாண்டில் வந்து பிறகுறாரு. எப்போ இறக்குறாருனா 5 பிப்ரவரி 1881 வந்து லண்டனில் வந்து இறந்துடுறாரு. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஹிஸ்டாரியன், சட்டிரிக்கல் ரைட்டர், எஸ்ஸேயிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், ஃபிலாசபர், மேத்தமெட்டிஷியன், டீச்சர். இவர் வந்து known for great man theory and hero worship theory. இது ரெண்டில் வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸ் இவரோட லிட்ரரி மூமெண்ட் வந்து விக்டோரியன் லிட்ரேச்சர். நெக்ஸ்ட் இவரோட ஒர்க்ஸ் வந்து பார்த்துடலாம். சார்ட்டர், செரஸ்டர்ஸ், ரெசஸ்டர், The French Revolution, A History on Heroes, Hero Worship, The Heroic in History, Heroes a Poet, த ஹீரோஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். இதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து த ஹீரோஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, ஹீரோஸ் அ மேன் ஆஃப் லெட்டர்ஸ் இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன் தாமஸ் கார்லைஸ் த ஹீரோஸ் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் ஹீ எலுஜியஸ் த ரைட்டர். எலுஜியஸ் அப்படின்றது இந்த இடத்துல என்ன மீனிங்னா ஹை ப்ரைஸ். ஒரு சில ரைட்டரை வந்து இவர் வந்து பயங்கரமாக ஹை ப்ரைஸ் பண்ணி வந்து பேசியிருக்காரு. எஸ்பெஷலி ஜான்சன், ரூசோ அண்ட் பர்ன்ஸ், டூ நியர்லி டிவைன் ஸ்டாட்டர்ஸ். இவங்க எல்லாரை பற்றியும் பயங்கரமாக ஹை ப்ரைஸ் பண்ணி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினலி கிவன் அஸ் அ லெக்சர். ஒரிஜினலாக வந்து லெக்சர் தான் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட் இஸ் கிளியர்லி ஃபாலோஸ் த 4-part பேட்டர்ன் ஆஃப் சாக் ரைட்டிங். இது வந்து மேக்ஸிமம் வந்து எதை ஃபாலோ பண்ணுதுன்னா 4-part பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுது. ப்ளஸ் வந்து சாக் ரைட்டிங்கும் இதில் இருக்குது. சாக் ரைட்டிங் விச் மீன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ரெக்கக்னைஸ் த ஃபெனாமினன் ஆஃப் மாஸ் பிரிண்டிங். இந்த இடத்துல ஃபெனாமினன் அப்படின்றது மிராக்கிள் ஒண்டர். நம்ம தாமஸ் கார்லே வந்து எதை ரெக்கக்னைஸ் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான மிராக்கிள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாஸ் பிரிண்டிங்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் வந்து இன்டர்பிரட்ஸ் இட் இஸ் இன்ஸ்டிகேட்டிங் த அப்போதீசிஸ் ஆஃப் த ரிட்டன் வேர்ட் இன் சொசைட்டி. அதாவது இன்டர்பிரட்ஸ் அப்படின்றது வந்து கிளாரிஃபை. இந்த இடத்துல எதை கிளாரிஃபை பண்ணுறதுனா, இன்ஸ்டிகேட்டிங் அப்படின்றது வந்து ஸ்பார்க், ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லுவாங்க. த அப்போதீசிஸ் அப்படின்றது ஒரு பர்ஃபெக்ஷன் ஆஃப் ரிட்டன் வேர்ட் இன் சொசைட்டி. ஒரு 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 வேர்டு வந்து ஒரு சொசைட்டியை மாற்றக்கூடிய ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ஒரு ஸ்பார்க் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கணும். அதில் வந்து கிளாரிஃபை இருக்கணும்னு சொல்கிறாரு. டிக்ளரிங் தட் புக் ஆர் அவர் சர்ச். இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த புக்கில் இதில் வந்து எதை டிக்ளேர் பண்ணுறாருன்னா, இந்த புக்ஸ் எல்லாமே நம்மளோட சர்ச் மாதிரி அப்படின்னு சொல்கிறாரு. லிட்ரேச்சர் இஸ் அவர் பார்லிமெண்ட். இந்த இடத்துல வந்து லிட்ரேச்சர் வந்து நம்ம பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. கார்லே போர்ட்ரேட்ஸ் ரைட்டிங் அஸ் அ அண்டர் அப்ரிஷியேட்டட் ஹார்பிங்ஸ் ஆஃப் த வேர்ட் ஆஃப் அ காட் அண்ட் புக்ஸ் அஸ் நேச்சர். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, எதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாருன்னா, ரைட்டரை வந்து
அண்டர் அப்ரிஷியேட்டட், அதாவது நாட் டியூலி, அதாவது அவங்கள வந்து கரெக்டான ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கிடைக்கல. ப்ளஸ் வந்து ஹார்பிங்ஸ் அப்படின்றது இந்த ஏஞ்சல் அவங்கள வந்து அந்தளவுக்கு நம்ம கொண்டாட வேணும். பட் இந்த இடத்துல அந்த கொடுப்பனை வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காடுக்கு ப்ளஸ் வந்து இதை வந்து எந்த வேர்டுக்கு சமமாக சொல்கிறாங்கன்னா காட் அண்ட் புக் ஆஃப் நேச்சருக்கு வந்து சமமாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அன்அடல்ட்ரேட்டட் அப்படின்றது வந்து இந்த இடத்துல பியூர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரீம் அப்படின்றது இந்த இடத்துல பாடி ஆஃப் ரன்னிங் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் ஹியூமன் நேச்சர் அண்ட் தாட்ஸ், இது எல்லாமே ஹியூமன் நேச்சரோட தாட்ஸும் அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கணும்னா பியூராக இருக்கணும். அவங்க உடம்புல ஊறுற அந்த ரத்தத்தை ப்ளஸ் வந்து அந்த வாட்டர் வந்து ரொம்ப பியூரிஃபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் கண்டினியூயிங் கிரிட்டிசிசம் ஃபார் த மெக்கானிக்கல் வேர்ல்ட் ஆஃப் த யூட்டிலிட்ரேஷன் அப்படின்றது அதாவது பயனுடையவங்கன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த விஷயத்தினால இவங்க பயன் அடைஞ்சவங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் யூட்டிலிட்டேரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கண்டினியூ கிரிட்டிசிசம், இதை வந்து ஒரு மெக்கானிக்கல் வேர்ல்டாக தான் இந்த வேர்ல்டை வந்து தாமஸ் கார்லே வந்து பார்க்குறாரு. எந்திரிக்கிறோம், வேலைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், அங்கே வந்து ஒர்க் பண்ணுறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். ஸோ ஒரு மெக்கானிக்கல் டிவைஸாக தான் ஒரு ஹியூமனை வந்து மாற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு இந்த மெக்கானிக் வேர்ல்டை. நெக்ஸ்ட் வந்து தாமஸ் கார்லே ரெகக்னைஸ் த departure from the way of God and nature and laments. இதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா லாமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து புலம்பல். எதை வந்து புலம்பலாருனா இந்த இடத்துல வந்து த வே ஆஃப் காடையும் நேச்சரையும் வந்து சரியாக வந்து மனுஷன் வந்து யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறாரு. தேர் இஸ் நோ பிளேஸ் ஃபார் த கிரேட்டர் ட்ரூத் லிட்ரேச்சர் ஹேஸ் டு ஆஃபர். இந்த இடத்துல வந்து ஒரு உண்மையான ஒரு லிட்ரேச்சர், ஒரு உண்மையான ஒரு கிரேட்டரான ஒரு லிட்ரேச்சருக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபர் எங்கேயுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்துலையுமே இல்லைன்னு சொல்கிறாரு. காலேஜ் ப்ரிடிக்ஷன் ஆஃப் டிசாஸ்டர் when millions of man can no longer by their utmost exertion gain for food themselves. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா தாமஸ் கார்லே வந்து ஒரு விஷயத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. என்னதுன்னா ஒரு நேச்சுரல் டிசாஸ்டராக இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் மேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட உணவுக்காக வந்து ஓடிட்டே இருக்காங்க, உழைச்சிட்டே இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி அதுவும் நிரந்தரம் கிடையாது, ஒரு இடத்துல போய் அதுவும் ஸ்டாப் ஆகும். எக்ஸசன் அப்படின்றது உழைப்பு இந்த இடத்துல சொல்கிறது. இது வந்து நோ லாங்கர், இது வந்து ரொம்ப தூரம் போகவே போகாது, உழைக்கிறான் சாப்பிட்றான், அது வந்து ரொம்ப தூரம் போகவே போகாது அப்படின்னு சொல்கிறாரு. இஸ் சக்சீட் பை ஹிஸ் ப்ராஃபஸி அப்படின்னா ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னாங்க. ஆஃபர் ரிட்டன் டு த ஹீரோயிக் வேர்ல்டு. இது வந்து ஒரு சக்ஸஸாக இருந்தாலும் ஒரு காடுக்கு வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ரிட்டன் டு த ஹீரோயிக் வேர்ல்டு, இது வந்து கண்டிப்பாக ஒரு ஹீரோயிக் வேர்ல்டுக்கு பின்னாடி திரும்ப வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் அ ரவுண்ட் ஆஃப் சொசைட்டல் prognosis, Carly returned to his first subject, the man of letters, and grieves us over their unappreciated brilliance. இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் சமூக பீப்புள், அதாவது ஒரு பர்டிகுலராக இடத்துல வாழ்கிற அந்த மக்கள் வந்து ஒரு முன்கணிப்பு வந்து பண்ணுறாங்க. ப்ராக்னோசிஸ் அப்படின்றது ஒரு முன்கணிப்பு வந்து பண்ணுறாங்க. காலேஜ் ரிட்டன் டு ஹிஸ் ஃபஸ்ட் சப்ஜெக்ட், அவர் வந்து திரும்ப ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்கே வந்துடுறாரு. த மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா த கிரீவ்ஸ்னால் துக்கம் விசாரிக்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓவர் தேர் அன்அப்ரிஷியேட்டட் பிரில்லியன்ஸ், இவங்களோட எவ்வளோ டேலண்ட்டாக இருந்தாலும் அவங்களோட அந்த டேலண்ட்டை வந்து இந்த இடத்துல வந்து சரியான இடத்துல யாருமே பயன்படுத்துறதில்ல, அவங்களுக்கு வந்து ஒரு சரியான அங்கீகாரம் வந்து கிடைக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அன்அப்ரிஷியேட்டட் அப்படின்னா பாராட்டப்படாதது, அவங்களோட டேலண்ட்டுக்கு, அவங்களோட ஒர்க்குக்கு, அவங்களோட திறமைக்கு இந்த இடத்துல ஒரு உண்மையான பாராட்டு கிடைக்கவே இல்லை. இது வந்து ஒரு துக்க விசாரிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் வந்து முறிக்கிறாரு. மேக்ஸிமம் மொத்தமாக என்ன சொல்ல வராருன்னா நம்மளுக்குரிய டேலண்ட்டுக்கு இந்த உலகம் வந்து ஒரு மெக்கானிக் வேர்ல்டு ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு ரொட்டீன் லைஃப்பை தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு கரெக்டான ஒரு திறமைக்கு வந்து இந்த இடத்துல வந்து யாருமே ஒரு இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இந்த போயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.